வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். சிந்தனையை, உடல் நலத்தை சீர் அமைத்து உய்வித்த குருவே வாழ்க. இப்பொழுது நாம் காயும் கனியும் என்ற தலைப்பிலே இறைநிலை சார்ந்த தத்துவங்கள் ஆய்வு செய்ய போகின்றோம். இனிய உளவாக இன்னாது கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று என்பது வள்ளுவம். இனிமையான சொற்கள் இருக்கின்ற பொழுது காய் போன்ற சொற்களை பயன்படுத்துவது என்பதை அங்கே வள்ளுவம் குறிப்பிடுகின்றது. ஆக இந்த மேற்கோளில் உண்மையில் காயையும் கனியும் அவர் மேற்கோள் எடுத்து காட்டுகின்றார். ஆனால் இங்கே காய் என்பது என்ன, கனி என்பது என்ன? சாதாரணமாக தாவரங்களிலிருந்து நாம் பெறப்படுகின்ற காயையும் கனியையும் இங்கே நாம் குறிப்பிடவில்லை. காய் என்பது பக்குவமற்ற நிலை, கனி என்பது பக்குவ நிலை. அதைத்தான் பக்குவமற்ற நிலையைத்தான் காய் என்றும், பக்குவம் உற்ற நிலையை கனி என்றும் நாம் இங்கே ஆய்வு செய்கின்றோம். திருவருட்பாவிலே பார்க்கின்ற பொழுது காயலாம் கனியென கனிவிக்கும் ஒரு பெரும் கருணை அமுதே என்று வள்ளலார் பேசுகின்றார். எந்த காயை அவர் குறிப்பிடுகின்றார்? அந்த காயை அவர் எப்படி கனி என்று குறிப்பிடுகின்றார் என்பது இங்கே நாம் சிந்திக்க வேண்டிய ஒன்று. காயலாம் கனியென கனிவிக்கும் ஒரு பெரும் கருணை அமுது என்று இறைநிலையை அவர் சுட்டி காட்டுகின்றார். இறைவன் காயையெல்லாம் கனியாக மாற்றுகின்ற கருணை உள்ளம் கொண்டவன் என்பது அங்கே கருத்து. அப்ப இங்கே காய் என்பது எது? தாவரங்களிலிருந்து பெறப்படுகின்ற காயா? கனி என்பது எது? தாவரங்களிலிருந்து பெறப்படுகின்ற கனிகளா? அல்ல. இறைநிலையிலே மறைபொருள் இருக்கின்றது, நேர்பொருள் இருக்கின்றது. அந்த இறைநிலை தோற்றங்களிலே சில பக்குவங்கள் இருக்கின்றது. ஒவ்வொரு ஜீவன்களுக்கும் ஒவ்வொரு பக்குவம் இருக்கின்றது. ஒவ்வொரு உயிரற்ற பொருள்களுக்கும் ஒவ்வொரு பக்குவங்கள் இருக்கின்றது. அதாவது அந்தந்த பக்குவ நிலையை சார்ந்தது. ஒரு பக்குவ நிலை இன்னொன்றுக்கு பக்குவம் அற்றதாக இருக்கும். ஒன்றுக்கு பக்குவம் உற்ற நிலை இன்னொன்றுக்கு பக்குவம் அற்றதாக இருக்கும். இதைத்தான் காயலாம் கனி என அவர் குறிப்பிடுகின்றார். காயாகி கனியாகி கலந்து நிற்கும் தெய்வம் என்று இன்னொரு இடத்தில் சொல்லுகின்றார். காய்தல் இல்லாமல் கனியை இங்கே குறிப்பிடுகின்றார். ஆக தோற்றங்களிலே பக்குவ நிலை என்பது குறிப்பிடப்படுகின்றது. அது கனியாக சொல்லப்படுகின்றது. அதே கருத்தை மேலும் நாம் ஆழ்ந்து சிந்திக்கின்ற போது எது காய் எது கனி? இப்ப மனித உடலை எடுத்துக்கொண்டால் மனிதருக்கு உயிர் வாழ்வதற்கு உணவு தேவை. அதே போல் பிற ஜீவன்களுக்கும் உயிர் வாழ்வதற்கு உணவு தேவை. அந்த உணவு தாவரங்களிலிருந்து பெறப்படுகின்றது. அவை மனித உடம்பு உயிரோடு இணக்கமாக இருப்பதற்கு ஒரு ஆதாரமாக அந்த உணவு அமைகின்றது. அதை தேவைக்கு ஏற்ப உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். அந்த உணவை அந்த உணவு வாய் மூலமாக உள்வாங்கப்பட்டு ரசமாக தொண்டைக்குழியை கடந்து இரைப்புக்கு சென்று அது ரசம் என்ற நிலையிலிருந்து மாறி இரத்தமாக, சதையாக, கொழுப்பாக, கால்சியம் என்ற நிலையில எலும்பாக, எலும்புக்கும் அடுத்தது மஜ்ஜையாக,
விந்து ஆதாரமாக, இப்படி அந்த உணவு பல்வேறு பக்குவ நிலையை அடைந்து உயிருக்கும் உடலுக்கும் ஒரு இணக்கமான தன்மையை ஏற்படுத்துகின்றது. ஆக இவையெல்லாம் பக்குவ நிலை. இந்த உடலுக்கு மிஞ்சியது தேவைப்பட்டது போக எஞ்சியது கழிவாக வெளியேற்றப்படுகிறது. அப்ப அந்த கழிவு இந்த உடலுக்கு பக்குவமற்ற நிலை. ஆனால் அதே கழிவு உடலை விட்டு கழியும் பொழுது இந்த உடல் பாதுகாப்பாக இருக்கின்றது. ஆனால் அந்த கழிவு பிற ஜீவன்களுக்கு ஆதாரமாக இருக்கின்றது, பக்குவப்படுகின்றது உணவாக. அங்கே அது பிற ஜீவன்களுக்கு பக்குவப்படுகிறது. இன்று மாலை பலகாரங்கள் செய்து இறைவனுக்கு படைக்கப்பட்டு எல்லாருக்கும் அது பிரசாதமாக வழங்கப்படுகிறது. அது ஒரு அளவுக்கு உட்பட்டது பிரசாதம். அந்த பிரசாதம் நன்றாக இருக்கிறது என்று மேலும் மேலும் வாங்கி சாப்பிடும் பொழுது இந்த உடல் உறுப்புகள் அதை உள்வாங்கிக் கொள்ளாது. தேவைக்கு ஏற்பதான் உள்வாங்கிக் கொள்ளும். மீதமானதை பக்குவமற்ற நிலையை வெளியே அனுப்பிவிடும். ஆக எவ்வளவு இந்த உடலுக்கு தேவை என்பதை இறைநிலை தீர்மானிக்கிறது. அந்த அடிப்படையில் அவை காய்தல், வெளியேற்றப்பட்டதெல்லாம் காய்தல். காய்தல் என்றால் தேவையற்றது. இன்னொரு பொருள் இருக்குது, காய் என்றால் கோபம் என்ற ஒரு பொருள் இருக்கின்றது. காய் காய் அவரைக்காய் அப்படின்ற கூட நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆக காய் என்பது இந்த உடலுக்கு தேவையற்றது. உணவு மட்டுமல்ல, சில கருத்துக்கள் கூட செவி வழியாக உட்புகும் பொழுது நமக்கு தேவையற்ற கருத்துக்கள் எல்லாம் நாம் ஒதுக்கிவிட வேண்டும். அதாவது காய்தல் என்று அதை ஒதுக்கிவிட வேண்டும். தேவையான கருத்துக்கள் கனிகள் போல் ஈர்த்து கொள்ள வேண்டும். ஆனால் அந்த கனிகள் செங்கனிகளாக இருக்க வேண்டும். அப்போதுதான் அது பக்குவப்படும். கனியே மேலும் மேலும் கனிந்தால் அது அழுகிய நிலையில பக்குவமற்ற, அதையும் நாம் காய் என்று ஒதுக்கிவிட வேண்டும். ஆக கனி என்று சொல்லும்போது அங்கு ஒரு பக்குவ நிலையை இறைநிலை தானாகவே ஏற்படுத்துகின்றது. அந்த அடிப்படையிலே நான் இப்பொழுது உங்களுக்கு ஒரு கனியை அறிமுகப்படுத்த இருக்கின்றேன். உலக சுகாதார உணவு அமைப்பிலே ஒரு காயை உயர்ந்ததாக சொல்லுவார்கள், ஒரு கனியை உயர்ந்ததாக சொல்லுவார்கள். அது வேறொன்றுமில்லை, கொய்யா கனி. உணவு நிலையிலே இட்லியை சிறப்பானதாக குறிப்பிடுவார்கள். அங்கே அது அவர்களுடைய தீர்ப்பு. ஆனால் இங்கே வேதாத்திரியத்திலே நான் ஒரு கனியை உங்களுக்கு அறிமுகப்படுத்த இருக்கின்றேன். அது வேறொன்றும் இல்லை, ஆரஞ்சு. ஆரஞ்சு ஆரஞ்சு என்று நான் சொன்னவுடனே நீங்க ஆரஞ்சு என்ற பழத்தை நினைவு கூர்வீர்கள். ஆனால் உண்மையில் ஆரஞ்சு என்பது 6 நிலைப்பாடுகளிலே குணங்கள், நற்குணங்கள். தீய குணங்கள் 6, அளவு முறை 5. ஆக இந்த 6ம் அந்த 5ம் 6 நமக்கு நன்மையை பயக்கின்றன. தீய குணங்கள் 6, பஞ்சமா பாதங்கள் 5. இந்த 6ம் 5ம் 6 காய் நாம் ஒதுக்கப்பட வேண்டியது. 6 நற்குணங்கள் 5 அளவு முறைகள். இந்த 6 கனி போன்றது, நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டியது, பக்குவமானது. 5 அளவு முறையும் 6 நற்குணங்களும் நாம் நம்முடைய உடலுக்கும் உயிராற்றலுக்கும் மனதிற்கும் ஏற்புடையதாக இருக்கிறது. ஆக இந்த தத்துவத்தை, இந்த 6ஐயும் அந்த 5ஐயும் நாம் ஆரஞ்சு என்ற நிலையிலே கனியாக உருவகப்படுத்தி நாம் இலக்கிய ரசனையோடு அதை ரசிக்க வேண்டும், உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். இந்த 6 பண்புகளையும் அந்த 5 அளவு முறைகளையும். அதே போல் ஒதுக்க வேண்டியது, காய் போல் ஒதுக்க வேண்டியது என்னவென்றால் 6 தீய குணங்கள், அதை தொடர்ந்து வருகின்ற பஞ்சமா பாதகங்கள். ஆக இந்த 6 காய்தலுக்குரியது. ஆக இறைநிலை இந்த உடலுக்கு எது எது தேவை, இந்த உடல் சார்ந்த
உயிருக்கு எது ஆற்றலை தரக்கூடியது எது? இந்த உடலும் உயிரும் நன்றாக இயங்குவதற்கு இந்த ஆரஞ்சு கனி இனிமையானது என்று தத்துவ நிலையிலே நாம் தீர்மானித்து இங்கே நிறைவு செய்கின்றோம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.